ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மம்மிமாஸ் கிச்சன்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இந்த மில்லட் கஞ்சி நான் எங்கள் வீட்டில் செய்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவில் கணக்கு பண்ணி இதில் நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கலக்கிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு இதற்கு தேவையான உப்பு போட்டுருங்க. உப்பை போட்டு இதை கலந்துட்டு இப்போ அடுப்பில் வச்சு கிளறினே இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கிளறணுங்க. 10 நிமிஷத்துக்கு இப்படியே அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா கஞ்சி கொஞ்சம் ரெடி ஆகிடும். இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் கேளுங்க. இதில் மில்லட்டுன்றதுனால எல்லா மில்லட்டும் சேர்த்துருக்குறோங்க. கம்பு, கேவுரு, வரகு, சாமை, தினை அரிசி, அதுக்கப்புறமேட்டா பச்சைப்பயிறு, பார்லி அரிசி, அதுக்கப்புறம் சியா சீட்ஸு, பிளாக் சீட்ஸு, அப்புறம் கொஞ்சோண்டு வால்நட்டு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, இது கூட எல்லாமே கலந்து நல்லா வறுக்கணுங்க. ஒரு பொருளையும் தனித்தனியாக வறுத்துட்டு ஆற வச்சு ரெடி பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்குறோம். இதேமாரி டெய்லி ஒரு கப்பு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பும் நல்லாயிருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருக்குமே, லேடிஸ்க்கும் ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கு உடம்பு. இது எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் சிஸ்டர்ஸ்க்கெலாம் இது கேட்பாங்க, நான் செஞ்சு கொடுப்பேன். பவுட்ரு கேட்பாங்க, இந்த பவுட்ரு அரைச்சி கேட்பாங்க, நாங்கள் செஞ்சு கொடுப்போங்க. தேவைப்படுறவங்க இது கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இந்த பவுட்ரு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த பவுடரை ரெடி பண்ணி தரேன். இப்போ கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில், இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் அந்த கஞ்சி சரியாயிடுங்க. இறக்கிட்டு இது அப்படியே ஒரு கப்பு ஃபுல்லாக காலையில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு உடம்புக்கு. இதை பாருங்கள், இப்போ இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இறக்கி கப்பில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்களா, இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கஞ்சி இந்தமாரி தான் இருக்கும். இதை நம்ம டெய்லி காலையில் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது கூட பால் கலந்து கூட சாப்பிட்லாம். பால் வேண்டான்றவங்க அப்படியே சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.